கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைக்கு தாய் திருச்சபையானது பொதுக்காலத்தினுடைய 29வது ஞாயிறை மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாடி மகிழ்கிறது. மறைபரப்பு என்பது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு தூண் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்ம ஊரை பொறுத்தளவில் கிறிஸ்மஸுக்கு அடுத்தாப்பில் அல்லது ஈஸ்டருக்கு அடுத்தாப்பில் நம்ம ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு விழா அப்படின்னா அது இந்த மறைபரப்பு ஞாயிறாக தான் இருக்கும். நான் சின்ன சாமியாராக இருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். நம்ம பங்குகள்லையும் பார்த்துருப்போம். இந்த நாளில் தான் உணவுகள்லாம் சமைச்சிட்டு வந்து கேண்டீனில் விற்பாங்க. அதில் கிடைக்கிற ஒரு சிறு தொகையை வந்து 3வது நிலையில் இருக்கக்கூடிய அதில் இன்னும் கிறிஸ்து அதிகம் அறியப்படாமல் இருக்கிற அந்த நாடுகளுக்கு அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து அனுப்பும் போது ஒரு குழும உணர்வு இருக்கும். நம்ம வந்து ஊர் திருவிழா கொண்டாடுவோம் இல்லையா, அல்லது கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா, மற்ற விழாக்களுக்கும் இந்த மறைபரப்பு விழாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஊர் திருவிழா கொண்டாடுகிற பொழுது நம்ம ஊராக கூடி அந்த ஊர் விழாவை அந்த புனிதருக்குரிய ஒரு விழாவாக நம்ம கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது பங்களவில் நம்ம அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம், அப்புறம் வீட்டில் போய் கொண்டாடுவோம். அது வந்து ஒரு வாடிக்கையாக வருடந்தோடு வருகிற ஒரு மதத்தினுடைய அடையாள விழா அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவுடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் இல்லையா. இந்த எல்லா விழாவிலையும் இருந்து இந்த மறைபரப்பு ஞாயிறு சற்று தவிர்த்து நிற்கிறது அல்லது தனித்து நிற்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த மறைபரப்பு ஞாயிறானது நம்மை இந்த அகில உலக கத்தோலிக்க திருச்சபையோடு நம்மை ஒரு அங்கமாக மாற்றுகிறது. வெறுமனே ஜெபத்தினால் மட்டுமல்ல, நம்முடைய பங்களிப்பினால் நம்மை அங்கமாக்குறது. இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு பல பெயர்கள் இருக்கிறது. சொல்லுவாங்க தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மை திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, ஆதி திருச்சபை அப்படின்றதையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இதை வந்து யூனிவர்சல் சர்ச், அகில உலக திருச்சபை, யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தலிக் சர்ச்சுக்கு எத்தனை பெயர் இருக்குது. அதோடு சேர்த்து மிஷனரி சர்ச் அப்படின்னு நம்ம கத்தோலிக்க திருச்சபையை சொல்ல முடியும். நம்ம ஊர்களில் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா வைத்திருக்கிறாங்க. அதெல்லாம் மிஷனரிகளால் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசித்தி பெற்ற வரலாற்று சின்னங்களாக உயர்ந்து ஓங்கி நிற்கக்கூடிய பல ஆலயங்களை கட்டி கொடுத்தவர்கள் அந்த மிஷனரிகள் தான். அதனால் இந்த மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகிற பொழுது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமான ஒரு உற்சாகம் நம்முடைய பங்குகளில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸில் மறைபரப்பு ஞாயிறு என்பது அவ்வளவாக கொண்டாடப்படாத ஒரு விழா. ஞாயிறு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாரும் கவர் கொடுப்பாங்க, கவரில் காசு வச்சு கொடுப்பாங்க. அதோடு அந்த மறைபரப்பு அப்படின்றதெல்லாம் அங்கே எளிமையாக கடந்து போய் விடுவார்கள். நான் உண்மையிலேயே அதை நான் மிஸ் பண்ணுவேன். 2-3 வருடமாக அதை நான் தொடர்ந்து நினச்சிட்டு இருப்பேன். மறைபரப்பு ஞாயிறு எவ்வளோ நன்றாக இருக்கும் நம்ம ஊரில் என்று. சரி, ஏன் கத்தோலிக்க திருச்சபையை மறைபரப்பு திருச்சபை என்று சொல்கிறோம் அப்படி என்றால், இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிறுவனராக நாம் காணக்கூடிய இயேசு ஆண்டவரே ஒரு மிஷனரி தான். அவரே ஒரு மறைபரப்பாளர் தான். எப்படி மிஷனரி அப்படின்னா என்ன? டு பி சென்ட், அனுப்பப்படக்கூடியவர், அனுப்பப்படுதல் அப்படின்றது தான் மிஷனரின்ற வார்த்தைக்கு எளிமையான ஒரு பொருள் காணக்கூடிய விதம். ஒரு இடத்திலிருந்து ஒரு தேவைக்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கைக்காக நம்ம அனுப்பப்படுபவராக இருப்பவர் தான் மிஷனரிகள். இப்போ இந்தியாவிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன்னா என்னை இவங்க மிஷனரிகள்னு சொல்லுவாங்க. நம்ம டயசிஸில் இருந்து, நம்முடைய மாவட்டத்திலிருந்து, மாநிலங்கள்லேருந்து எத்தனையோ குருக்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் மிஷனரிகளாக இருக்கிறார்கள். இங்கே மிஷன் திருச்சபை, மிஷன் சர்ச்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த திருச்சபையினுடைய நிறுவனராக நாம் ஏற்றிருக்கிற இயேசு ஆண்டவரே ஒரு மிஷனரி. அவ்வளோதான். எங்கிருந்து அவர் எங்கே அனுப்பப்பட்டார்? விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு தந்தையாம் திருவுளம் என்ன என்பதை உலகமாந்தர் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வார்த்தையால், வாழ்வால், துன்பத்தால், இறப்பால், உயிர்ப்பால், விண்ணேற்பால் சொல்ல வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆக அவர் அனுப்பப்பட்டவர் என்ற விதத்திலே அவர் ஒரு மிஷனரியாக இருக்கிறார். இந்த கத்தோலிக்க திருச்சபையும் மிஷனரி திருச்சபையாக இருக்கிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபையில் அங்கமாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே மிஷனரி கத்தோலிக்கர்களாக, மறைபரப்பின் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் ஆழமாக கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சில மறையுரைகளிலே திருத்தந்தையர்கள் மேற்கோளிட்ட வார்த்தைகளை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன்.
முதல்ல 1926ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் தான் இந்த விழாவை அறிமுகம் செய்கிறார். கிட்டத்தட்ட 99 98 வருடங்கள், 100 ஆண்டுகளை நாம் நெருங்கி போகிறோம் இல்லையா. 2014ஆவது ஆண்டு திருத்தந்தை தன்னுடைய மறையுரையில் இந்த வார்த்தையை மிக அழகாக சொல்கிறார். நம்முடைய மறைந்த திருத்தந்தை, சர்ச் இஸ் பிகம் அ வெல்கமிங் ஹோம். திருச்சபை என்பது அனைவரையும் வரவேற்கக்கூடிய ஒரு இல்லமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மதர் ஃபார் ஆல் பீப்புள், இது திருச்சபை என்பது அனைவருக்கும் தாயான ஒரு இல்லம் அப்படின்னு சொல்லி அந்த மிஷன் சண்டேல அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ திருச்சபை எல்லோரையும் வெல்கம் பண்ணுகிறது. சர்ச் இட் வெல்கம்ஸ் every one of us, and also it's a mother to every one of us. அப்போ என்னுடைய எல்லோருக்கும் அவள் தாயாக இருப்பதனால் ஒரு குழந்தை நல்ல வளர்ச்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை இல்லாத குழந்தைக்கு உதவி செய்வது யதார்த்தமான ஒன்று தானே. ஒரு வீட்டில் ஒரு 5 பிள்ளை இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் நல்லா படித்து மேலே வந்துட்டானா தம்பி தங்கச்சிகளுக்கு ஏதாவது உதவி செய்வாரா இல்லையா? அதுபோல தான் இந்த மறைபரப்பு திருச்சபையில் நாம் நன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் பின்னிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அவர்களும் நன்னிலைக்கு வருவதற்கு, நம்பிக்கையிலே பொருளாதாரத்திலே எல்லா நிலையிலும் உயர்வதற்கு ஒரு உதவுவதற்கான அழைப்பாக இந்த மிஷன் சண்டே இருக்கணும்னு 2014ஆவது வருடம் திருத்தந்தை சொல்லியிருக்கிறார். 2019 பிரான்சிஸை திருப்பி என்ன சொல்றாருன்னா, சர்ச் இஸ் ஆன் அ மிஷன் இன் த வேர்ல்ட். இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்திற்குள்ளேயே ஒரு மறைபரப்பாக இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை அவள் அழகாக அடிக்கோட்டு சொல்லுகிறார். மீண்டுமாக 2022 அவருடைய மிஷன் சண்டே சர்மனில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மைய செய்தி என்னன்னா, யூ ஷால் பி மை விட்னஸ், நீங்களே என் சாட்சிகள். திருத்துதர் பணி 1வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 8வது வசனத்தை அவர் மேல்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார். இத்தனை திருத்தூதர்கள் மறைபரப்பு ஞாயிறு என்று பல மறைகுறைகளிலே இந்த மறைபரப்பு ஞாயிறுடைய சாரத்தை எடுத்து சொன்னாலும் அதனுடைய மறைபரப்பிற்கான ஆதி வார்த்தையாக இருப்பது மத்தேயு நற்செய்தியில் இருக்கிற 28வது அதிகாரத்தின் 19 மற்றும் 20வது வசனம். நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். அதில் முதல் வசனத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது இல்லையா? அது மாநில கட்சிகளாக இருக்கலாம், அது ஜாதிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட சித்தாந்த கட்சிகளாக இருக்கலாம், அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கலாம். எல்லா கட்சிகளுக்குமே கொள்கை என்ற ஒன்று இருக்கும். கொள்கை இல்லாத கட்சிகள் ஒருபோதும் தளத்திலே நிற்காது. கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வளர்ச்சி பெரிதாக இருக்கும், அதனுடைய தளர்ச்சி அல்லது சரிவு மிக அருகிலே உடனடியாக அதற்கு வந்துவிடும். அதனுடைய நிலைத்தன்மை நிலைப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும். கொள்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கட்சியாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, கழகங்களாக இருந்தாலும் சரி, கொள்கை மிக மிக அவசியம். கத்தோலிக்க திருச்சபைக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் கொள்கை அப்படின்னு வச்சிருக்கிறதுனால தான் கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தனை கொண்டு வருவாங்க உள்ள. கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சியினுடைய மேல்தட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வர அதற்கான ஒரு தொடர்புகளை உள் வச்சு கொள்கைகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் கொள்கை பரப்பு செயலாளர். அவர் தான் ஊராக போய் பேசுவார், டிபேட்டுகளில் பேசுவாங்க, வாக்குவாதங்களுக்கு வருவாங்க. அவருடைய வேலை என்ன? எங்களுடைய கொள்கை இதுதான் என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கைக்கு விரோதமாக அல்லது கொள்கைக்கு துர்மாதிரியாக அழியக்கூடிய நிலையில் அதற்கு ஒரு த்ரெட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல முன்னின்று தன்னுடைய கொள்கையை சண்டையிட்டு காக்கக்கூடியவர்களாக அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருப்பாங்க. இப்போ கத்தோலிக்க திருச்சபையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை பரப்பியது யார்? அந்த கொள்கைகளுக்கு எப்போதெல்லாம் இடையூறும் தொந்தரவும் அச்சுறுத்துதலும் வந்ததோ அப்பொழுதெல்லாம் அதை நிலைநிறுத்துவதற்காக உயிரையும் தன்னுடைய சிந்தனையையும் நேரத்தையும் கொடுத்தவர்கள் எல்லாருமே மறைபரப்பாளர்கள் தான். எல்லோருமே மறைபரப்பு பணி செய்தவர்களாக நான் காணுகிறேன். ஒரு எளிமையான ஒரு கதை. இது கதை தான், கற்பனையான கதை. இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு அப்புறம் இயேசு விண்ணேற்றம் அடைந்து போயிடுறாரு. அப்போ இயேசு முன்னேறி வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே
ஆண்டவர் அவருடைய தகப்பனார், தந்தையாம் கடவுள் என் மகன் முன்னேற்றம் அடைந்து வருகிறார், நான் கொடுத்த பணியெல்லாம் முடித்து விட்டு என்னை நோக்கி வருகிறார், அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வெல்கமிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அப்படியே விண்ணகத்துக்குள்ள அப்படி ஏறி போறாரு. அத்துணை வானதூதர்களும் சேர்ந்து நின்று வானக சேனைகள் எல்லாம் பாடுகிறார்கள், யாழிசைத்து பாடுகிறார்கள். இயேசு அப்படியே விண்ணகத்துல போறார். அப்போ கப்ரியேல் தூதர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் இயேசுவிடம். இயேசுவே, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க கப்ரியேல். அப்போ கப்ரியேல் தூதர், வானதூதர் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். யார்கிட்ட? இயேசுவிடம் கேட்கிறார். இயேசுவே, உங்க அப்பா உங்களை அனுப்புனாரு, உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குனாரு. அந்த குடும்பத்தில் நீங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க ஞானஸ்நானம் வாங்கினீங்க. அப்புறம் உங்களுக்கு என்று பணி செய்யக்கூடிய, உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய சீடுகள்ல நிறைய வந்தாங்க. ஒரு கட்டத்துல நீங்க இறந்தீங்க, துன்பப்பட்டு இறந்தீங்க. அப்புறம் நீங்க உயிர்த்த பிறகு எல்லாரையும் சந்திச்சு திடப்படுத்தி ஆவியானவர்களை அவருக்கு கொடுத்து அவர்களை திடப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்போ எங்கள்கிட்ட விண்ணகத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்திருக்குது இல்லையா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா உங்களை உங்க அப்பா இந்த உன்னகத்திற்கு விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு அனுப்புனது எதற்காகனா, உலகெங்கும் சென்று ஆண்டவருடைய செய்தியை, மீட்பு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காண்டி தான் உங்களை அனுப்புனார். நீங்க உலகம் பூராவும் சுத்தினீங்க. நீங்க மிஞ்சி போனா அந்த எருசலேமு, அந்த கப்பர்நாகமு, கலிலேயா, அந்த பாலஸ்தீனத்தை தாண்டவே இல்லையே. அப்போ உங்களுடைய இறப்பும் உயிர்ப்பும் விண்ணேற்றமும் அறிந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார், ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிறார்களே. அப்போ உங்க அப்பா சொன்ன திட்டத்தை நீங்க நிறைவேற்றாம வந்துட்டீங்களே. அப்போ ஏதாவது பிளான் பி, பிளான் சி அப்படி எதுவும் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கப்ரியேல் தூதர் இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க. இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஏன்னா இயேசுடைய பணி வாழ்க்கை என்பதும் அவர் பயணித்த தூரமும் ரொம்ப கம்மி தானே. இது எப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் வேற, நடந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வேறவா இருக்குதே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இயேசு அருமையான ஒரு பதில் சொன்னார். என்கிட்ட பிளான் பியும் இல்லை, பிளான் சியும் இல்லை. நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பிளான், அது நல்லபடியாக நான் முடிச்சிருக்கிறேன். அது எப்படி அப்படின்னு சொல்லும் போது தான் இயேசு விளக்க சொன்னார். என்னுடைய பிளான் ஏல நான் சந்தித்த ஆட்கள், நான் உருவாக்கியவர்கள் மொத்தமே 12 பேர் தான். என்னை பார்த்தவங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 100க்குள்ள கூட வரமாட்டாங்க. அந்த 12 பேர் எடுத்துக்கோங்களேன். என்னை கண்டவர்கள், என்னை அறிந்தவர்கள், என்னை தொட்டவர்கள், நான் தொட்டவர்கள், குறிப்பாக என்னுடைய 12 சீடர்கள், இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் ஒரு தீயை கொளுத்தி போட்டு வந்திருக்கிறேன். என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு தீயை கொளுத்தி போட்டு வந்திருக்கிறேன். அந்த தீ உலகினுடைய எல்லையை எட்டாத வரை அது அணையாது அப்படின்னு ஜீசஸ் சொன்னாராம். நான் கொளுத்தி போட்ட பற்ற வைத்த அந்த தீ உலகின் கடை எல்லையை அடைகிற வரை, எட்டுகிற வரை அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீ தான் உலகத்திற்கான மீட்பு செய்தி அப்படின்னு இயேசு அந்த இடத்துல சொன்னாராம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கதை தெரியுமா? இந்த கதையை நீங்கள் புரிந்து கொண்டால், இது உங்களுக்கு புரியுது, பெரிய கஷ்டமான கதையெல்லாம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கதையினுடைய மையம்தான் மறைபரப்பே. இயேசு கொளுத்தி போட்ட அந்த தீ உலகமெங்கும் பரவியது இல்லையா? எப்படி பரவியது? பரப்பப்பட்டது. யாரால் பரப்பப்பட்டது? அந்த மறையை விசுவசித்து இதுதான் உண்மை மார்க்கம் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தன் உயிரையும் அதற்காக கொடுக்க துணிகிற பொழுது அந்த மறையானது, நம்பிக்கையானது பரப்பப்படுகிறது. அதை நினைவு கூறும் விதமாகத்தான், அது தொடர்ந்து இந்த உலகில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் மறை பரப்பு ஞாயிறை ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை இந்த அக்டோபர் மாசத்துல கொண்டாடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. சரி சாமி, ஒரு வரலாற்று பின்னணியை சொல்றீங்க. ஒவ்வொரு திருத்தந்தையும், குறிப்பா திருத்தந்தை பிரான்சிஸ் எப்படி இந்த மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னார்ன்றதெல்லாம் சொன்னீங்க. நான் எப்படி கொண்டாடணும்? இப்போ நீ அடுத்த கேள்விக்கு வரணும். நான் கொள்கை பரப்பு செயலாளராக மாறணுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஆமாம், நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக மாற வேண்டும். அது வேற வழிகளில் நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இந்த மறையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாறலாம். 4 மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த 4 வழிகளில் நீங்கள் இந்த மறைபரப்பில், திருச்சபையினுடைய மறைபரப்பு பணியிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பங்கெடுக்கலாம். முதல் காரியம், முதல்ல முக்கியமான ஒன்றுமே இது முக்கியம் அது முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் 1 2 3 4 சொல்கிறேன். ஒன்றாவதாக நீங்கள் எடுக்கிறது என்னென்னா, விட்னஸிங் லைஃப், சாட்சிய வாழ்வு மூலமாக நீங்கள் மறைபரப்பு பணியை செய்யலாம். இங்கே இருக்கிற இடத்துல, நீங்கள் பழகுகிற மக்களோடு, பார்க்குற இடங்களில் உங்களுடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் பிறிதொரு மனிதனுக்கு பெரும் ஆபத்து ஏற்படுத்த விடாமல் உங்களுடைய காரியங்களினால் நல்லதொரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களால் 4 பேர் வாழ்கிற பொழுது அதை பார்த்து 4 பேர் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்கிற
அந்த தருணத்தில் நீங்கள் மறைபரப்பு பணியாளராக மாறுகிறீர்கள். பை விட்னஸிங் லைஃப், பை லிவிங் த விட்னஸிங் லைஃப், சாட்சியமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நாம் மறைபரப்பாளர்களாக, மறைபரப்பு பணியின் பங்கெடுக்கும் மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். துர்மாதிரியான வாழ்க்கை அல்ல, நேர்மறையான சாட்சிய வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக. இரண்டாவது எப்படி? ஜெபிப்பதன் மூலமாக. யாருக்காக? மறைபரப்பாளர்களுக்காக நாம ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மறைபரப்பாளர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா திருச்சபை உங்களை உயர்வாக அந்த இடத்திற்கு கொண்டு போய் வைக்கிறது. இன்றைக்கு மறைபரப்பு பணி செய்யக்கூடியவர்களுக்கு ஜெப தேவை அதிகமாக இருக்கிறது. அதற்கென்று நமக்கு ஒரு குரு தேவைப்படுகிறது. இன்றைக்கு உலகமெங்கும் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை இயேசு அறியப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் கிறிஸ்து இன்னும் அதிகமாக போய் சேர வேண்டிய, ஆளப்பட வேண்டிய, உறுதிப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கத்தானே செய்கிறது. ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது, இன்னும் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சில இடங்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் ஆசிய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லையா? அப்போ மறைபரப்பு பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவரோடு இருந்த இந்த பெண்கள் எல்லாம் அதைத்தான் செஞ்சாங்க. மரியாலாம் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய இயேசுடைய பணிக்காக ஜெபித்தார்கள். மறைபரப்பு பணிக்காக ஜெபிப்பதன் மூலமாக நாம் இந்த பணி எடுக்க முடியும். இந்த மறைபரப்பாளருக்காக ஜெபித்த ஒரு மனிதை தான் யாரு? அந்த புனிதை நம்ம குழந்தரசம்மா. 4 செவத்துக்குள்ள இருந்து ஜெபிச்சு மறைபரப்பு பணியாளர்களுக்கான ஒரு பாதுகாவலியாக வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களே. அப்போ இந்த மறைபரப்புக்கு ஜெபம் முக்கியம். பேக் போனா நிற்கக்கூடியது அந்த ஜெபம் அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி கொடுக்குது நமக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறதே அந்த ஜெபம் தான். 2 சொல்லிட்டேன். இப்போ மூன்றாவதாக நம்ம எப்படி பங்கெடுக்கலாம் அப்படின்னா பை ப்ரொஃபஸிங். இப்போ நாங்களாம் குருக்கள் நாங்கள் செய்யக்கூடிய நேரடியாக மக்களை சந்தித்து ஆண்டவரை அறிவிக்கக்கூடியது. இந்த அறிவிப்பு பணியை வெறுமனே பைபிளை விளக்கி சொல்லி இயேசுவை விளக்குவதை காட்டிலும் செயல்கள் வழியாக ஆண்டவருடைய முகத்தை மக்களுக்கு கிறிஸ்துவனுடைய முகத்தை மக்களுக்கு காமிப்பது. பை ப்ரொஃபஸிங் த்ரூ அவர் மினிஸ்ட்ரி. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு மதர் தெரசா காங்கிரிகேஷன் இருக்கிறவங்க, பிரதர்ஸ் ஆஃப் சேரிட்டி காங்கிரிகேஷன், எத்தனையோ பேர் தன்னார்வமாக மக்கள் பணி செய்யக்கூடிய எல்லாமே மறைபரப்பு தான். இயேசுடைய நாமத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமே மறைபரப்பு தான். அப்போ வார்த்தையை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை அறிவிப்பதை செயல்வழி வார்த்தையாக மாற்றுவதும், வார்த்தை வழி செயல்வழி மாற்றுவதிலையுமே நம்ம மறைபரப்பு பணியை செய்ய முடியும். இப்போ நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு சில மறை மாவட்டங்களில் நற்செய்தி பணியாளர்கள் இருந்து அறிவிக்கிறாங்க. இப்போ வெறுமனே நற்செய்தி அறிவிக்கிறது மற்றும் மறைபரப்பினுடைய பங்கா வந்துடாது. நீங்கள் ஆலய காரியங்களில் நீங்கள் காட்டுகிற ஈடுபாடு, ஏதாவது ஒரு சர்ச்சில் வெறுமனே ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்ற ஒரு கிறிஸ்தவனா மாத்திரம் இருந்து கட்டாய மக்களை நம்மளை ஏமாத்திக்கிற கூடாது. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய பங்களிப்பு நம்முடைய பங்குல திருச்சபையில் இருந்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தனித்திறமை இருக்குதா, அந்த திறமையை சர்ச்சில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, போய் கலந்துக்கோங்க. கலந்துக்கிற கூடாது அப்படின்றதுக்கு நொண்டிச்சாக்குகளை சொல்லி ஆமாம் இங்கே வேணா அவங்க ஜாதிக்காரங்க தான் இருப்பாங்க, அங்கே வேணா குரூப் பார்ப்பாங்க, அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அப்படி சொல்லி ஒதுங்கணும் அப்படின்னா உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் செய்கிறவங்க அங்கே இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறதா ஆயிரும். உனக்கு திறமை இருக்கிறது, உனக்கு ஆர்வம் இருக்குது, அவருடைய சர்ச், இது உன்னுடைய சர்ச், நம்முடைய சர்ச், இட்ஸ் அவர் சர்ச். நம்முடைய பங்களிப்பை கட்டாயம் நம்முடைய கோயிலில் நம்முடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஏற்றார் போல வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நம்ம பயன்படுத்துறது மூலமா மறைபரப்பு பணியை நம்மால் செய்ய முடியும். மூன்றாவதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான்காவது தான் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தினால் நம்ம திருச்சபையை நம்ம தாங்கணும். எல்லாருனாலையும் முடியாது, பட் ஆனால் முடிந்தவர்கள் செய்யணும். ஆனால் எல்லாருனாலையும் சிறிதளவாவது நம்மளால இதை செய்ய முடியும். இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் பணங்கள்லாம் சேர்த்து நம்ம பங்குகளை கொடுத்து பங்குலேருந்து நம்ம மேட்ராசனத்துக்கு போய் மேட்ராசனத்திலேருந்து அப்படியே ரோமுக்கு போய் அங்கேருந்து 4 பேர் மக்களுக்கு அது என்ன செய்யும், போய் சேரும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அதில் இருக்கும். பாருங்க, இப்போது ஆப்பிரிக்கா கண்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் சரியான வசதி இல்லாமல், மருத்துவ வசதி, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நான் சில நேரங்களில் இந்த யூடியூப்லாம் பார்ப்பேன். அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு தண்ணிலாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளை வரிசையாக நின்று வாங்கிட்டு போங்க இல்லையா. அதில் 10 பிள்ளைங்களுக்கு எனக்கெல்லாம் சோறு வாங்கி கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். இந்த 10 பிள்ளைங்களுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா வரும். இந்த 1000 ரூபாவை
நான் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க எத்தியோப்பியாவுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் அனுப்பி 10 பிள்ளைகளுக்கு நான் சோறு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபா அனுப்புறதுக்கு நீங்கள் 2000 ரூபா செலவில்ல வேண்டியிருக்கும். அப்போ நம்ம அப்படி அனுப்ப முடியாது. ஆனால் எனக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களும் கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ தான் இந்த பங்கு சமூகத்தோடு நம்ம செய்யணும். உங்களை மாதிரி ஒரு 50 50 100 4 பேர் கொடுக்கும் போது அது பங்குலேருந்து திருச்சபைக்கு போகும், விகாரியட் போய் அது விகாரிலேருந்து நம்முடைய மறைமாவட்டத்துக்கு போய் அப்படியே போகும்போது அதில் நம்முடைய பங்களிப்பு எப்படியாவது அந்த இடத்துல அதில் போய் சேரும் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு மறைபரப்பு. இப்போ எல்லாருனாலையும் பெரிய பெரிய அளவில் பணம் கொடுத்து செய்ய முடியலனாலும் இந்த மறைபரப்பு ஞாயிறில் ஒரு சிறு தொகையாவது நம்ம கொடுக்கணும். நீங்களாம் மற்ற சபைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, கத்தோலிக்க திருச்சபையை ஒரு விதத்தில் சொல்ல போனால் நம்மளை கொடுத்தே வளர்த்துருச்சு. நானும் கத்தோலிக்க திருச்சபை கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு ஆள். நான் சின்ன வயசில் 2ஆம் கிளாஸ்லேருந்து ஹாஸ்டலில் படித்து இப்படி வர்ற இந்த நாட்களில் திருச்சபை கொடுத்து என்னை வளர்த்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே கேட்காமே நம்ம கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு நம்ம வரணும். அது இன்னும் நம்ம மக்களுக்கு வரலை. மற்ற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கொடுக்காததுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அந்த சபையிலே வச்சு காமிப்பாங்க. அதை நீங்கள் உக்கி கூனி குறுகி போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்குறேன். இங்கேயே அப்படிலாம் இன்னும் பிலிப்பைன்ஸ்லேயே நான் அப்படிலாம் பார்க்குறேன். மாற்று சபைகளுக்கு போகிறவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போயிட்டு திருப்பி வர முடியாமல் அப்படின்றதுக்கு. ஆனால் நாங்கள் அடிக்கடி அதற்கான ஒரு செமினார்லாம் வச்சு அவங்கள உள்ளே இழுக்கக்கூடிய பணியெல்லாம் நம்ம இங்கே செய்கிறோம். அதனால் நம்ம கத்தோலிக்க திருச்சபை 10ல் 1 பங்கு கொடுங்கன்னு நம்ம யாரையும் போட்டு விரட்டி பிடிக்கிறது இல்லை. ஆனால் இதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கிறது. தயவு செஞ்சு இதில் நீங்கள் பங்கெடுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் இருக்கிற மாட மாளிகை போல் உயர்ந்திருக்கிற ஆலயங்கள் தான் யார் நம்ம தாத்தா பாட்டி கொடுத்த காசுலையாக கட்டினது இல்லை. அந்த காலத்தில் நம்ம ஊருக்கு வந்த மிஷினரி சாமியாருக்கு போய் அவங்க சொத்து பத்தெல்லாம் அங்கே விற்று கொண்டு வந்து கட்டினது. இங்கே இருந்து அங்கே போய் நம்ம ஊர் கதையெல்லாம் சொல்லி இங்கே பாருங்க கோமணத்தை கட்டிக்கிட்டு தர்றாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தர்றாங்க, ஒருவேளை சாப்பாடே இல்லாமல் தர்றாங்கன்னு இவங்க போய் நம்மளை பற்றி உண்மையெல்லாம் அங்கே போய் சொல்லி அது அவருடைய மனதை தொட்டு ஆவியானவர்கள் அவர்களை இறங்க வச்சு அவங்க கையில் கிடந்ததெல்லாம் கொடுத்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கட்டி உருவாக்குனது தான் நம்ம ஊரில் இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய பெரிய கல்லூரிகள், பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தது தான். இப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வாங்குற இடத்துல இருக்கிறது? இன்னைக்கு கடவுள் நம்மளை ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா அந்த நன்றியை நாம் திருப்பி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மறைபரப்பு ஞாயிறை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணத்தை பற்றி கொடுக்கறத பற்றி கேசுறோம்னு நினைக்கக்கூடாது. இப்போ 4 காரியம் சொன்னேன். முதல்ல என்னது? சாட்சிய வாழ்வு மூலமாக, அல்லது 2வது மறைபரப்பு பணி செய்யவர்களுக்கு ஜெபிப்பதன் மூலமாக, 3வது நேரடியாக பணிகளில் பங்கெடுப்பதன் மூலமாக பார்ட்டிசிபேட்டரி மினிஸ்ட்ரி, 4வதாக பொருளாதார சுமைகளை தாங்குவதன் மூலமாக. இந்த 4மே என்னால் செய்ய முடியும்னா ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் எனக்கு 4 சிரமமாக இருக்குது ஃபாதர், ஒரு 3 ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை ஃபாதர் எனக்கு 3 தான் கஷ்டம் ஃபாதர், 2 நான் ட்ரை பண்ணேன் ஃபாதர், 4 நல்லா ஜெபிப்பேன் ஃபாதர், அதை செய்கிறேன் ஃபாதர், அதோட நான் ரொம்ப பெருசாலாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் ஃபாதர், நான் அதை ட்ரை பண்ணுறேன். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். 2 ஃபாதர் எனக்கு 1 தான் ஃபாதர் என்னால் முடியும், அதை மாத்திரம் நான் செய்கிறேன் ஃபாதர்னாலும் சந்தோஷம். ஆனால் என்னுடைய கேள்வி, என்னுடைய ஆசை என்னென்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், மறைபரப்பு திருச்சபையின் பங்காளர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த மறைபரப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் இந்த நாட்களில் பங்கெடுக்கணும். அதுதான் உண்மையான மறைபரப்பு, இயேசு விரும்புகிற மறைபரப்பு விழாவின் மையமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பிரியமான இறைப்பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை நான் அடிஷனலாக நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஆராதனை வலையொலியில் நாம் இத்தனை நாள் ஒவ்வொரு நாள் திருப்பலி கொடுக்குறோம். எத்தனையோ பேர் ஃபாதர் இந்த திருப்பலி கருத்துக்களை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள், அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் சேனலுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதாவது பாடல்களோ அல்லது ஏதாவது ஒரு நம்ம சேனலில் ஒரு புதிதாக கிறிஸ்மஸ்க்கு நேரம் பாடல்கள் செய்கிறோம். அந்த மாதிரி நேரங்களெல்லாம் எங்களுக்கு நீங்கள் உதவிய எல்லாருமே எங்களோடு நீங்கள் இந்த மறைபரப்பு பணியில் பங்கெடுத்தவர்கள் என்ற நிலையில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், தந்தை தீவன் அவர்கள் மூலமாக. அதே நேரத்தில் நாங்கள் இந்த மீடியா பணி செய்கிறதுமே, இந்த மீடியா மூலமாக இறைப்பணி செய்வதுமே ஒரு மறைபரப்பு பணி. இது இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு மறைபரப்பு பணி. இந்த பணியில் எங்களோடு தோள் கொடுத்த அத்துணை நேயர்களுக்கும், இந்த ஆராதனையை நேசிக்கக்கூடிய, ஆராதனையை சொந்தமாக பார்க்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாளில் நன்றிகளையும், எம்முடைய ஆராதனை இருக்கிற அத்துணை குருக்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நாளில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்திலே மறைபரப்பு திருச்சபையின் பங்காளிகளாக வாழ்வோம், வளர்வோம், வாழ்வு கொடுப்போம். ஆமென்.